குரு பார்க்க கோடி நன்மைகள் என்பார். குரு உங்கள் ராசியை பார்ப்பது இது நாள் வரை நடக்காமல் இருந்த திருமணம், குழந்தை பேறு, வேலைவாய்ப்பு, தொழில் முன்னேற்றம், ப்ரமோஷன் போன்ற அனைத்தும் இதன் பிறகு படிப்படியாக ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது. 2026ஆம் ஆண்டு முதல் பகுதி சற்று கடினமாக இருந்தாலும், 2ஆம் பகுதி குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் காத்திருக்கின்றன. இது போன்ற காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் செய்வது மனதிற்கு பிடித்த மனைவி அல்லது மனதிற்கு பிடித்த கணவன் அமைவார்கள். காதல் ஒன்று கூடும். குரு பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் அதீத நன்மைகளை அனுபவிப்பீர்கள். அது மட்டுமின்றி 5ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள சனி பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு மனக்குழப்பங்களையும் அலைச்சலையும் ஏற்படுத்தி கொண்டிருந்திருப்பார். கடகத்தில் உச்சம் பெறு குரு தங்கள் 9ஆம் பார்வையால் மீன ராசியையும் அதில் அமர்ந்துள்ள சனி பகவானையும் பார்வை செய்ய போகிறார். இதனால் சனியின் கெடுபலன்கள் குறைய போகின்றன. அனைத்து வகையிலும் நன்மையே உங்களுக்கு நடைபெறும். 4ஆம் இடத்தில் உள்ள ராகு பகவான் மட்டும் உங்கள் சுகத்தை கொஞ்சம் கெடுக்கச் செய்வார். உங்கள் தாயின் உடல்நிலையை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ராகு பகவான் 2026ஆம் வருடம்